சரி, பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுறை குமரன் பேசுகிறேன். 2024 ஆண்டு கார்த்திகை மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாதம் ராசியாதிபதி சுக்கிரன் 8இல் இருப்பதும் 8 குருவும் 11 குருவுமாகிய ஜென்மத்தில் இருப்பதும் 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதும் நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்படும். கார்த்திகை மாதம் நிறையா பேர் ரிஷபராசினர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் எப்போ வரும் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் அதே மாதிரி இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். ஏன்னா குருவுடைய பார்வையே 5ஆம் இடத்தை விழுவதும் 7ஆம் இடத்தை விழுவதும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் விழுவதும் வெகு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை உண்டாக்கும். அதேமாதிரி வேலையில் உள்ளவர்களுக்கு செவ்வாய் நீசமாக இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது அரசு துறையாக இருந்தாலும் சரி தான், தனியார் துறையாக இருந்தாலும் சரி தான், வேலையில் இடையூறுகள் இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். அதேமாதிரி வேலையில் உள்ள வேலையில் இருக்கும் பெண்மணிகளும் சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. அப்படி செல்லும்போது பல சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வெளியூர் சென்று படிக்கக்கூடியதும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையே அந்நியோன்யத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஜென்மத்திலிருந்து 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது வெகு சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி கல்யாணம் முடியாத இருக்கும் ஆண் பெண் இருவலருக்குமே இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வெகு நாட்களாக ரிஷபராசினியர்களுக்கு திருமணம் நடக்கலைன்னு ஏங்கி கொண்டிருந்தவர்கள் பூராமே இந்த கார்த்திகை மாதம் வெகுவாக அமையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வெகு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் உண்டாக்கும். ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இருப்பது உங்களுக்கு வெகு சிறப்பான அமைப்பில் கொடுக்கும். எந்த வழியாக இப்போ அடுத்த வகுப்படமாவது உங்கள் கைக்கு சேரும் இந்த மாதத்தில். அந்தளவுக்கு நல்ல கிரக நிலைகள் வலிமையாக இருக்குது. 11 ராகு இருப்பது இந்த மெடிக்கல் துறை சார்ந்த உங்களுக்கு புறாமே நல்லாயிருக்கும். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் சார்ந்தவர்கள் புறாமே நல்லாயிருக்கும். அதேமாதிரி 10ஆம் இடத்துல சனி இருப்பது உங்களுக்கு இரும்பு, ரசாயனம், உருக்காலைகள் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த ராசி நேயர்களுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுறை குமரன். நன்றி, வணக்கம்.